உங்க மனைவி கன்சீவா இருந்தப்போ நீங்கள் அவர்களை எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிட்டீங்க? நான் சொல்றது கொஞ்சம் ஓவரா கூட இருக்கும். நான் கன்சீவ் ஆனவன்னு தெரிஞ்சவன் நான் வேலையை விட்டுட்டு ஹோல் இயர் வந்து அவங்கள ஃபுல்லா கவனிச்சுக்கிட்டேன். எனக்குள்ள ஒரு மசாஜ் மாஸ்டர் இருக்கிறத நான் அன்றைக்கி தான் உணர்ந்தேன். ஸோ ஆல் த்ரூ த என்டையர் பீரியட் ஷீ லைக் ஹேவிங் a lot of massage. குழந்தை பிறப்பதற்கு முன்னதாக அப்படி கவனிச்சுக்கிட்டவரே குழந்தை வளர்ப்பில் அதே அளவு கவனிச்சுட்டாரா? சாப்பாடு கொடுக்கிறது கூட ஓகே, பட் டாய்லெட் வந்ததுன்னா கரெக்டா நழுவிடுவாரு. பாத்துக்கோ. எந்த விஷயத்துல குழந்தை வளர்ப்புங்கிறப்போ இவர் பங்கெடுத்துக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அப்பதான் இட்லியில கையே வைப்பேன். அப்போ பார்த்து என் பையன் வந்து என் சட்டையை பிடிச்சி மிக்ஸி எடுத்துட்டா, இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துட்டா, எனக்கு ஒரு பானை வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, டிவியை போட்டு உட்காந்துருவாரு. சாப்பிடுற டைம்லயாவது என் பையனை வந்து கொஞ்சம் கீழே கூட்டிட்டு போறது, இல்ல மொட்டை மாடி கூட்டிட்டு போறது. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. இல்ல குழந்தைங்க அம்மாக்கள் சாப்பிடும்போது ஏதாவது பண்ணுங்க, அப்பதான் உச்சா வருது முதல்ல டபக்கு நீங்க சாப்பிட உட்காந்துன்னு சொல்லுவாங்க. சுச்சா இருது சிக்கன் சாப்பிட்டு சுச்சா போவான். குறைஞ்சபட்சம் நீங்கள் சாப்பிடும் போது அந்த குழந்தைய அவர் வச்சுக்கணும். அவரு நைட்ல தொட்டில் ஆட்டும் போது என் கூட அவர் ஷேர் பண்ணிக்கணும். நைட் நான் தான் தொட்டில் ஆட்டணும், அவர் தொட்டில் ஆட்டவே மாட்டேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. கஷ்டப்பட்டு தூங்க வச்சு அப்பதான் படுக்க போயிருப்பேன். அவர் குரட்டை விட்டு என் குழந்தைய எழுப்பி விட்டுருவாரு. 2 மணி நேரமா தொட்டில ஆட்டிட்டே இருக்கீங்க, குழந்தை தூங்கல, உங்க வீட்டுக்கார அப்ப தூங்கிட்டு இருப்பாரு. ஆமா. அப்ப எப்படி இருக்கும் அந்த? ஏங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பயங்கர கடுப்பா இருக்கும் சார். அப்படியே ஏறி போய் அவரை மிதிச்சிடலாமான்னு கூட தோணும். இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். இது வந்து நான் செஞ்சிருக்கேன் சார் 2 வாட்டி மெசேஜ். இல்ல அவ்வளவு சொல்றது இல்ல, வெளியில சொல்லி ஒரு 2 பேர் சொல்லிருந்தா கூட பரவாயில்லையாமா? நாசமா போனவளே. வாட்டி ஆட்டும் போது 500 வாட்டி எண்ணிட்டே ஆட்டி மணி எத்தனை பாத்தீங்கன்னா 3:45. ராத்திரி விடிஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க வேற சார் நிறைய வாட்டி நடுராத்திரியில எந்திரிச்சு அவரை பக்கத்து ரூம்ல போய் படுக்க சொல்லிருக்கேன். ஐயோ ஐயோ. தூடி ஆட்டாட்டியும் பரவாயில்ல, தூங்குற பிள்ளைக்கும் சத்தம் போட்டு கெடுத்து சத்தம் போட்டு எழுப்பிடுவாரு சார். என்ன பழக்கம் இது? நிறைய வாட்டி அவர் வாயிலே துண்டெல்லாம் வச்சு நிறைய டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிருக்கேன். அது கொரட்ட ஆணின் பிரச்சனைமா? ஆமாப்பா ஆமா. முழிக்கிறப்ப பார்த்தா ராத்திரி 2 மணிக்கு உங்க மனைவி தொட்டில ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நடுவுல எந்திரிச்சாதானே சார் என்ன பாக்குறது. அவங்க எந்திரிப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. உங்க கணவர்கிட்ட என்னென்ன உதவியெல்லாம் குழந்தை வளர்ப்புல எதிர்பார்க்கறீங்க, அதை அவர் செய்யறது இல்ல? பாப்பாக்கு தூக்கம் வந்துரும், தூங்கவே வைக்க மாட்டாரு சார். தூங்கிடுவார் சார் சீக்கிரமா, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு. இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். தலைவலி எல்லாம் போட்டு தட்டி அதுக்கு பாட்டு எல்லாம் பாடி அது ரொம்ப கஷ்டம் சார். ஒரே குஷ்டமப்பா. இது கஷ்டமப்பா. அதனால நீங்க ஊட்டுங்கன்னா கூட என்கிட்ட கூட்டினா இன்னும் 2 வாய் சாப்பிடுவா அப்படி சொல்லிட்டு அது கூட ஊட்டவே மாட்டாரு சார். என்னடா இவ்வளவு எனக்கு பசி எடுக்கும், எனக்கு இவர் தூக்கம் வருதுன்னு போய் தூங்கிடுவாரு. அது ஒரு இடத்துல எல்லாம் ஓட்ட முடியாது சார், ரோடு ஃபுல்லா சுத்திட்டே இருக்கணும் வச்சுக்கிட்டு. சாவு சாவுல செத்த பேர நீ நாம இருந்தா ஒளிஞ்சு எனக்கு பத்தி நீ இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போனோம், அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வந்தா தான் 2 வாய் வாங்கும். ஓ அப்படியா விஷயம்? இப்ப டே டு டே அவங்க அதை செய்யறாங்களேன்னு கேக்குறேன். வந்து அடிச்சு மிரட்டி கட்டி ஊட்டிறாங்க சார், நம்ம அடிக்க முடியல. சாப்பிடுனா எப்படி சார் சாப்பிடும்? ஏதாவது அது பாரு இத பாரு சொன்னா தானே சார் சாப்பிடும். முடியல சார், முடியலங்க அவரால. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்க எப்படி பேசுவீங்க? ஏன்னா குழந்தை ரொம்ப நேரம் பேசிருக்கீங்களே. ரொம்ப காமிக்கா பேசுவோம் சார். அப்பா சொல்லு அப்படி சொல்ல மாட்டேன். அம்மா சொல்லு அப்படி சொல்லு. சோ ஆச்சரியமா பேசணும். ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படி ஆச்சா, ஐயோ அச்சுச்சோ அவரா அப்படிலாம் சொன்ன உடனே ஆமா அத நம்ம ஆச்சரியமா ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா அதுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அடிச்சிட்டாளா, ஆமா அந்த மாதிரி ஆச்சரியத்தோட இது பண்ணா உடனே ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடடே ஆச்சரியக்குறி, அடடே 10 வாட்டி ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓ அப்படின்வா, ஃபேன், ஓ லைட், ஓ ஃப்ரிட்ஜ், திருப்பி ரிப்பீட் பண்ண வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் அப்படின்னா அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் சொல்றதை நம்ம ரிப்பீட் பண்றோம். ஐ அம் கமிங் டு கேட்ச் யூ அப்படி நம்ம கிட்ட போய் கிச்சு கிச்சு மட்டும் அவ்வளோ சிரிப்பு, அவ்வளோ. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. லட்டு புஜ்ஜி, அம்சவல்லி தம்சவல்லி, நானி வலி கோனி வலி, லட்டு நானி, அம்சிகா மோத்வானி, மோத்வானி புத்வானி. அப்படியே வாயில வந்ததெல்லாம் சொல்ல வேண்டியதா? அம்மு மாமி இவ, ஃபன்னி கேர்ள் மாதிரி. குட்டி மாமி, சிட்டு பொம்பளை இவ.
ரவுடி பொம்பளை. போதும் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம்னா குழந்தைங்க பராமரிக்கல சாப்பாடு விட்டுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஒரு 2 தடவை ஊட்டுவாரு, 3ஆவது தடவை அவர் சாப்பிடுவாரு. 5 minutes நாங்க அப்படி பேசுவோம். அப்புறம் வைஃப் பேசும்போது கீப்பிங் பேசுவோம். 6th minute நான் அடி மூஞ்சி உத்து பார்க்கும். பேன் அழுவும் குழந்தைங்க. கொடுத்துட்டு போயிடுவோம் வைஃப் கிட்ட வெளியே போயிடுவோம் நாங்க. அவ்வளவுதான் 5 நிமிஷம் தாங்கும். அவ்வளவுதான். அதுக்கு மேல முடியாது. அது மேல முடியாது. முடியுமா? முடியாது. அவங்க குழந்தையோட ஒன்றி போய் விளையாடி பேசிட்டே இருக்காங்களா, அது மாதிரி ஏன் உங்களால முடியலன்னு கேக்குறேன். குட் கொஸ்டின். எல்லாம் பெண் தான் செய்யணும் அப்படின்னு ஓரளவுக்கு நம்மளே முடிவு பண்ண, அதுவே நம்ம மைண்ட்ல வந்து ஓரளவுக்கு பதிஞ்சிருச்சு. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். சொல்லி ஆண் மட்டும் தான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க முன்ன. எல்லாருமே எதுக்கு சம்பாதிக்கிற பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சம்பாதிக்கிற பொண்ணு, அப்ப சம்பாதிக்கிற பொண்ணு வருது. ஆனா அதே கல்ச்சரலி பழைய மாதிரி அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. என்னன்னு சொல்ல தெரியல. ஏதோ ஒண்ணு வந்து தடுக்குது. ஒரு வகையான சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. குழந்தை சில சமயம் ரொம்ப அடம் பண்ணுவா சார். ரொம்ப ஷில் பி வெரி கிராங்கி. கண்ட்ரோலே பண்ண முடியாது. இவங்க எப்படியாவது சமாளிக்க தான் பார்க்கணுமே. இவரும் கிராங்கியாவே பிஹேவ் பண்ணுவாங்க. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். எனக்கு 2 பேர் யார் ஹேண்டில் பண்ணணும் ஃபர்ஸ்ட்னே தெரியாது சார். ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. அடிக்க ஆரம்பிப்பாரு, திட்ட ஆரம்பிப்பாரு, கை ஓங்குறது. தேவா குழந்தையவா 2 பேரும். இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். என்ன பண்றது? how to get peace and தெரியாம பேனிக் மோட் அவ்வளவுதான் தவிர there is no reason behind it. இது டூ மச். இது டூ மச். கிட்டத்தட்ட இந்த ஷோல இது வரைக்கும் டிராவல் பண்ணப்ப ஆண்கள் தெரியல சார். அது என்னன்னு புரியல சார். தெரியல சார். ஆனா ஒரு இடத்துல கூட பெண்கள் தெரியலன்னு சொல்லவே இல்லை. ஆஹா, இவன் அவனே தான்ப்பா. ஒரு கேள்விக்கு கூட they never said தெரியல. ஒரு ஆண் இப்படிதான் குழந்தையோட பாண்டிங்கை கிரியேட் பண்ணுவார். எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வர மாட்டேன். தூக்கி போட்டு பிடிப்பேன், ஓடி போய் விளையாட எனக்கு பிடிக்கும். பிகாஸ் மென்னுக்கு அந்த பாண்டு தான் வரும். எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? ஓகே, பையனை பிடிச்சு கடிப்பாங்க, கையை முறுக்குவாங்க, தலையில கொட்டுவாங்க. அவங்க பாண்டிங் வந்து அந்த பிசிக்கல் டச்ல தான் இருக்கும். தூங்குற பிள்ளை வந்து எழுப்புவாங்க. இறக்கம் இல்லையா உனக்கு? அம்மாக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது இன்னொரு தூங்கிட்டு இருக்கிற டே எந்திரா அப்படிமாங்க. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. அந்த பாண்டிங் அவங்க கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்க ஞெங்கெல்லாம் ஆணுக்கு சொல்லலாம் வராது. பிள்ளைகிட்ட பேசுங்க, 2 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. ஆனால எப்போதுமே அதனால அவங்க கொட்டுவாங்க. அது வந்து ஓகே, அது சீண்டலின் வழியாக ஒரு அன்பை ஏற்படுத்துறாங்க. சோ பாண்டிங் கிரியேஷன் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு அடுத்த நல்ல விவரமா பேசு. 2 பேருக்கும் 2 மெத்தடாலஜி இருக்கு. சோ தட் இந்த மெத்தடாலஜி வேற, இந்த மெத்தடாலஜி வேற. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இந்த விஷயத்துல ஆண் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. खत्म।